ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 24 பாகங்கள் பிளேலிஸ்ட் இருக்குது, பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். வரலாறு, அரசியல், சமூக வாழ்க்கை, தேசியம், நாட்டுப்பற்று ஆகிய அனைத்துக்கும் வரையறையாக முஸ்லிம்களின் குறுகிய கண்ணோட்டத்தையும் மதவெறியையும் திருப்தி செய்வது என்ற ஒன்றையே அளவுகோலாக கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் தலைவர்கள். ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்கள் இயலாமைக்கு ஆளாகி பாதிக்கப்பட்டார்களா இல்லையா என்பதை பற்றி அறிந்து கொள்ள அவர்கள் கவலைப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தீண்டப்படாத மக்கள் இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் மாற்றப்படுவது சூழ்ச்சியாகவா இல்லை தற்செயலாகவா இல்லை கட்டாயப்படுத்தலனாலா என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. தீண்டப்படாதவர்களை முன்னேற்றுவதற்காக காந்தி நடத்தும் இயக்கத்தையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை. காங்கிரஸ் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக மாநாடுகளை நடத்தியிருக்கிறது. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கிறதா இல்லையா என்று கூட இம்மாநாட்டில் கவனம் கொள்ளவில்லை. ஆனால் முஸ்லிம்களின் மத தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் கிலாபத் இயக்கம் பற்றி மட்டும் காங்கிரஸ் அதிகமாக கவலைப்பட்டது. தீண்டப்படாதவர்கள் பிரச்சனைகள் பற்றி காங்கிரஸ் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. ஏனெனில் இது இந்துக்களான அமைப்பாக மட்டுமே இருந்தது. இந்த காலகட்டத்தில் 3 பெரும் சக்திகளாக விளங்கிய காந்தி, சாவர்கர், அம்பேத்கர் ஆகிய மூவரும் தீண்டப்படாதவர்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தனர். காந்தி சாதி அமைப்பு முறையினை நால் வர்ணத்தினை நம்பினார். சாதி அமைப்பு அப்படியே இறுக்கமாக இருக்க வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் தீண்டாமை என்ற கரையை கலட்டிவிட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் 5வது ஜாதியாக ஆக்க வேண்டும் என்பது காந்தியின் குறிக்கோள். காந்தி ஒரு மானுட பற்றாளர் என்ற தன்மையில் உலகிலுள்ள நசுக்கப்பட்ட மக்கள் பால் அவருக்கு அன்பு சுரந்தது இயல்பே. இத்துடன் சாதி இந்துக்களின் பிடியில் சிக்குண்டு பெரிதும் வதைப்பட்டு கொண்டிருந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களின் பிரச்சனையை இந்துக்களிடையே மட்டும்தான் கொண்டு சென்றார். அதே நேரத்தில் தன் இயக்கத்திற்கு தூண்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் பழமை பற்று மிக்க முதலாளிகளின் மென்மையான உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் எப்பொழுதும் காந்தி எச்சரிக்கையாக இருந்தார். இந்து சமயத்தை திருத்தி அமைக்க வேண்டும் அல்லது புதுப்பிக்க வேண்டும் என்பது அவர் நோக்கமன்று. ஏதுமறியா இந்த ஊமை மக்கள் பல லட்சம் பேர் நாங்கள் கிறிஸ்துவ மதத்துக்கோ இஸ்லாம் மதத்துக்கோ மாறிவிடுவோம் என்று மிரட்டிய போது கூட ஓர் உலக ஆசிரியராக உருவாகி வந்த காந்தி இதற்கு எதிராக தன் சுண்டு விரலை கூட அசைக்கவில்லை. மேலும் காந்தி மேற்கொண்ட முறைகள் வெறும் பிரச்சாரத்தன்மையுடையவையாகவே இருந்தன, செயல்பாட்டுக்கு ஒத்தவையாக இல்லை. காந்தி பெரும் சீர்திருத்தவாதி, ஆனால் சாவர்கரும் அம்பேத்கரும் சமூக புரட்சியாளர்கள். ஒரு சீர்திருத்தவாதி பழைய கட்டடத்தை புதுப்பிப்பார், ஆனால் புரட்சியாளரோ பழைய கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடத்தை கட்டுவார். சாவர்கரின் நிலைப்பாடுகள் தேசிய நோக்கும் நடைமுறை சார்பும் புரட்சிகர போக்கும் கொண்டவையாக இருந்தன. பல்வேறு சாதிகளாக இருக்கின்ற இந்து சமூகத்தை சாதியற்ற இந்து சமூகமாக மாற்றிட வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டு இவர் செயல்பட்டார். சாதியற்ற இந்த இந்து சமூகத்தில் சமூக, பொருளாதார, அரசியல் நிலைகளில் அனைவரும் சமமாக இருப்பார்கள் என்று கூறினார். இந்துக்களின் ஒற்றுமையின் மீது அசைக்க முடியாத ஓர்மையின் அடித்தளத்தின் மீது ஆற்றல் மிக்க ஒரு அரசை அமைக்க விரும்பினார். ரத்னகிரி மாவட்டத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சட்டத்தினால் அவர் முடக்கப்பட்டு விட்டதால் அவருடைய இயக்கத்தின் வேகமும் தாக்கமும் புரட்சிகர கூறுகளும் இந்த மாவட்டத்திற்கு அப்பால் செல்லவில்லை. இந்த மாவட்டத்திற்கு வெளியே ஒரு சில முற்போக்கு சிந்தனையாளர்கள், பகுத்தறிவாளர்களின் கவனத்தை மட்டும் ஈர்த்தது. அம்பேத்கரின் நிலையோ முற்றிலும் வேறுபட்டது. தீண்டப்படாத மக்களிடையே தோன்றியவர் இவர். அம்பேத்கர் தீண்டப்படாதவர்கள் என்ன சிந்திக்கிறார்களோ அதையே சிந்திப்பார். அவர்களைப் போலவே உணர்ந்தார். அவர்களுடைய தன்னலமற்ற தங்கு தடையற்ற அன்பை பெறுவது எப்படி என்பதை அறிந்திருந்தார். 10 ஆண்டுகளாக அவர்களுடைய வாழ்வின் கழிவிறக்க தாழ்ச்சிகளையும் திகைப்பூட்டும் வறிய நிலைகளையும் அழுக்கேறிய அவலமான பழக்கங்களையும் பார்த்தும் அனுபவித்தும் ஆராய்ந்து உணர்ந்து இருந்தார். அவர்களுடைய இழிநிலையைக் கண்டு மனம் கொதித்தார். அமுக்கி வைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய உணர்வுகள், எண்ணங்கள், அடக்கி வைக்கப்பட்டிருந்த சுயநிலை இவற்றை உலகுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களின் வாழ்நிலையை பார்த்த அவர்களைப் போலவே பாதிக்கப்பட்ட அவர்களின் நிலையை நன்கு ஆராய்ந்து அறிந்த தலைவராக அம்பேத்கர் அவர்கள் முன்னின்றார். உலக புகழ்வாய்ந்த 3 பல்கலைக்கழகங்களில் பெற்ற பரந்த புலமை, தனித்தன்மை வாய்ந்த ஆற்றல், ஒப்பரிய கொள்கை ஆகியவற்றுடன் வெல்ல முடியாத ஒரு வீரராக அவர் உருவாகியிருந்தார். அவர்களுடைய இன்னல்களையும் துன்பங்களையும் தனக்கு நேர்ந்த இழிவாகவே கருதினார்.
அடிமை நிலையில் இருக்கும் இம்மக்களை சுயமரியாதை உடைய மனிதர்களாக மாற்றுவதே தன் வாழ்நாளின் குறிக்கோள் என்று உறுதி பூண்டார். சார்ந்து வாழும் உணர்வினை அம்பேத்கர் வெறுத்தார். சாதி இந்து சீர்திருத்தவாதிகளின் ஆதரவினை நம்பியிருப்பதை அருவருப்பாக கருதினார். ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் பெயரால் வளர்த்தெடுக்கப்பட்டு இயங்குகின்ற அமைப்புகளும் இயக்கங்களும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் போது மட்டும் தீண்டப்படாதவர்களை கூட்டி வைத்து பேசுவதை மிகவும் வெறுத்தார். தன் கையே தனக்குதவி என்ற விழுமிய கருத்தில் அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருந்தார் அம்பேத்கர். நோயை நாடி நோயின் மூலத்தை கண்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களே திரண்டெழுந்து தம் முயற்சியினாலும் செயலினாலும் அநீதியை துடத்தெரியாத வரை அதை அகற்றிட முடியாது என்கிற வரலாற்று உண்மையினை அம்பேத்கர் அறிந்திருந்தார். அடிமை நிலையை தீயிட்டு பொசுக்க வேண்டுமென்ற பெருநெருப்பு அடிமையின் உள்ளத்தில் மூளாத வரையில் அவனுக்கு விடிவே இல்லை. நீ ஒரு அடிமை என்பதை அடிமைக்கு உணர்த்து, அவன் கொளித்தெழுந்து புரட்சி செய்வான் என்ற முழக்கத்தினை அம்பேத்கர் முன்வைத்தார். உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ள போராடுங்கள் என்று அவர்களை தூண்டினார் அம்பேத்கர். Thank you for watching. For more videos, please subscribe.